ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? கண்டுபிடிச்சிங்களா? சரி, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நல்ல டப்பு வந்து மாற்றிருக்கோம். நியூ டப்பாக, பெரிய டப்பாக மாற்றிருக்கோம். எப்படின்னா, எனக்கு இந்த டப்பு வந்து இதை வாங்கி முன்னாடியே வச்சுருந்தேன். நான் எதுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல, ப்ரீடிங் செட்டப்ஸ்க்காக டப்பு வாங்கியிருக்கேன்ட்டு. அந்த டப்பு தான் இது ரெண்டும். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்களா, நான் திங்க் பண்ணி பார்த்தேன். ப்ரீடிங்க்கு வந்து நம்ம எப்படியும் 2 ஃபீமேல் 1 மேல் தான் விட போகிறோம். ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய டப்பு? அப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, எப்படியும் பழைய டப்பில் வந்து ஒரு 50% வாட்டர் எடுத்துகிட்டு நியூ வாட்டர் ஆட் பண்ணலான்னு நான் நினச்சேன். டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு, சரி டப்பே மாற்றிடுவோம் அப்படின்ட்டு பழைய டப்பில் இருந்த தண்ணியில் வந்து 80% எடுத்து இதுக்குள்ளே இது பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு மீதி 30% வந்து ஆல்ரெடி நான் டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். வாட்ரு என்னோடய பெரிய டப்பு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வாட்டர் எடுத்து இதுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் தான் சால்ட்டு கொஞ்சம் போட்டு, அந்த ப்ளூ மெடிசன் இருக்குங்களா, அது கொஞ்சம் ஊற்றி விட்டேன். எல்லாருமே நல்லா நீட்டாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குமே பிடிச்சிருச்சு. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்கன்ட்டு. எல்லோருமே நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்தளவுக்கு அப்போ ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரைஸ் தான். இவங்க வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச்சு. வந்தோடனேயுமே குட்டி போட்டாங்க. ஆனால் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ என்னென்னா, கொஞ்சம் டெயிலெலாம் பார்த்திங்கன்னா வயலட் இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ வயலட்டோட கப்பின்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். ஃபுல்லாக அவங்க வளர்ந்ததும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? டெயிலில் மட்டும் ஒரு டார்க் கலர் வந்திருக்கு. இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வர்றாங்க. இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஹீரோ வந்துட்டார். நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த சண்டே வந்து மார்க்கெட்டு போயிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். இவருக்கும் ஒரு ப்ரீடிங் செட்டப் பண்ணி தான் பார்ப்போமே. எனக்கு தெரில ஃபைட்டருக்கு எப்படி ப்ரீடிங் செட்டப் பண்ணுறதுன்னு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட்டு. நான் நியூ டப் மாற்றிருக்கேன். அதான் இது வந்து நம்ம பழைய டப்பு. எதுக்கு? கூடிய சீக்கிரம் நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த டப்பு. இதில் தான் வந்து நம்ம ப்ரீடிங் கப்பீஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.